நமஸ்காரம். 1000 நாமங்கள் 1000 கதைகள் 356வது திருநாமம் கருடத்வஜாய நமக. கருடனின் தாயான வினதையை அவளது சகோதரி கத்ருவும் அவளது பிள்ளைகளான நாகப்பாம்புகளும் தங்களுக்கு அடிமையாக்கி சிறை வைத்திருந்தார்கள். தன் தாயை விடுவிக்குமாறு அவர்களிடம் கருடன் கேட்டுக்கொண்ட போது, நீ தேவலோகத்திலிருந்து அமுதத்தை கொண்டு வந்து எங்களுக்கு தந்தால் உன் தாயை விடுவிக்கிறோம் என்று சொன்னார்கள். அதனால் தேவலோகத்தை நோக்கி சென்ற கருடன் தேவர்களுடன் போரிட்டு வென்று அமுத கலசத்தை கொண்டு வந்தார். கருடனிடம் தோற்ற தேவர் தலைவனான இந்திரன் திருமாலின் உதவியை நாடினான். கொடிய பாம்புகளுக்கு அமுதம் கிடைப்பதை எப்படியாவது தடுக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தான். இந்திரனுக்கு அபயம் அளித்த திருமால் அமுத கலசத்துடன் தாயை மீட்க பறந்து சென்ற கருடனின் பாதையை வழிமறித்தார். ஆனால் தாயை காக்கும் தனையனான கருடனுடன் போர் புரிய திருமாலுக்கு மனம் வரவில்லை. அதனால் கருடனை பார்த்து, நான் உனக்கு ஒரு வரம் தர விழைகிறேன், என்ன வரம் வேண்டுமோ கேள் என்று சொன்னார். கருடனோ, என் தாயை அடிமை தலையிலிருந்து மீட்பதற்காக நான் விரைகிறேன், இப்போது எனக்கு வரம் வேண்டாம் என்றார். ஆனாலும் திருமால், இல்லை கருடா, உன் வீரத்தை பார்த்த மகிழ்ச்சியில் உனக்கு ஏதாவது வரம் கொடுக்க வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது என்றார். அதற்கு பதிலளித்த கருடன், அடியேனுக்கு இப்போது வரம் வேண்டாம், உனக்கு ஏதாவது வரம் வேண்டுமென்றால் கேள், நான் தருகிறேன் என்று திருமாலிடம் சொன்னார். இதையே சாக்காக பயன்படுத்திய திருமால், கருடா, எனக்கு ஒரு வரம் வேண்டும், நீ எனக்கு வாகனமாக ஆகிவிட வேண்டும் என்று கருடனிடம் கேட்டுக்கொண்டார். சற்றே சிந்தித்த கருடன், நாம் இவருக்கு வாகனம் ஆகிவிட்டால் அதன் பின் இவர் செல்லும் இடத்துக்குத்தானே செல்ல முடியும், இந்த அமுத கலசத்தை கத்ருவிடம் கொடுத்து தாயை மீட்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறதே என்றெல்லாம் யோசித்தார். திருமாலே, அடியேன் உனக்கு வாகனமாக ஆனாலும் உனக்கு மேலேயே இருக்க விழைகிறேன். நீ ஏற்கனவே எனக்கு வரம் தருவதாக சொன்னாயல்லவா, அதன்படி நான் எப்போதும் உனக்கு மேலே இருக்கும்படி வரம் தா என்று சொன்னார் கருடன். கருடா, எனக்கு கீழே வாகனமாக நீ இருக்க வேண்டும் என்று நான் வரம் கேட்டேன், நீயோ எனக்கு மேலே இருக்க வேண்டும் என்று வரம் கேட்டுள்ளாய். இரண்டையும் நிறைவேற்ற ஒரு வழி உள்ளது என்று சொன்ன திருமால் மேலும் கருடனிடம், இப்போது உடனடியாக நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் உள்ளது, நீ உன் தாயை அடிமை தலையிலிருந்து மீட்டு வர வேண்டும். அதே நேரம் அமுதமும் பாம்புகளுக்கு கிடைக்கக்கூடாது. அதனால் நீ அமுத கலசத்தை கத்ருவிடம் கொடுத்துவிட்டு விரைந்து உன் தாயை மீட்டு செல். அவர்கள் அமுதத்தை பருகுவதற்கு முன் இந்திரனை நான் அனுப்பி அமுத கலசத்தை அங்கிருந்து எடுத்து வர செய்கிறேன். உன் தாயை மீட்ட பின் என்னிடம் வா, 2 வரங்களையும் நிறைவேற்றலாம் என்றார். கருடனும் அமுத கலசத்தை கத்ருவிடம் கொடுத்து தன் தாயை மீட்டார். அமுதை உண்ணும் முன்பு நீராட வேண்டும் என்று கருடன் சொன்னதால் அமுத கலசத்தை வைத்துவிட்டு நாகங்கள் நீராட சென்றன. அந்த நேரத்தில் இந்திரன் வந்து அமுத கலசத்தை தேவலோகத்துக்கே மீட்டு எடுத்து வந்து விட்டான். காரியம் நிறைவேறிய பின் திருமாலிடம் கருடன் வந்தபோது திருமால் கருடனிடம், நீ எனக்கு தந்த வரத்தின்படி எனக்கு வாகனமாக எனக்கு கீழேயும் நீ இருப்பாயாக, நான் உனக்கு தந்த வரத்தின்படி எனக்கு கொடியாக எனக்கு மேலேயும் நீ இருப்பாயாக என்று கூறினார். இப்போது 2 வரங்களும் நிறைவேற்றிவிட்டன அல்லவா? இவ்வாறு மகாபாரதத்தில் விரிவாக சொல்லப்பட்டுள்ளது. அதன்படி இன்றளவும் திருமாலுக்கு வாகனம் கொடி ஆகிய 2மாக, கீழே வாகனமாகவும் மேலே கொடியாகவும் கருடன் இருந்து வருகிறார். கருடனை கொடியாக கொண்டிருத்தலும் பரம்பொருளுக்குரிய அடையாளங்களுக்குள் ஒன்றாக ஆகிவிட்டது. புட்கொடி உடைய கோமான் என்று தொண்டர் அடிப்பொடிய ஆழ்வார் திருமாலை குறிப்பிடுகிறார்.
புல் என்றால் பறவை, புட்கொடி என்றால் பறவை கொடி, அதாவது கருடக் கொடி. வடமொழியில் துவஜ என்றால் கொடி. கருடனை கொடியாக கொண்டிருக்கும் திருமால் கருடத்வஜக என்று அழைக்கப்படுகிறார். அதுவே சகஸ்ரநாமத்தின் 356வது திருநாமம். கருடத்வஜாய நம என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்கள் வாழ்வில் கொடிக்கட்டி பறக்கும்படி நல்ல வளத்தை திருமால் அருளுவார். நாராயண நாராயண.